கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாரே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலும் ஆன்லைன் வழியாக நாம் இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு நாம் இருக்கிற இடத்திலிருந்து நம் தேவனை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பிற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை நாள் காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, தேவரீருடைய பெரிய கிருபையினால் இந்நாள் வரையிலும் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்து எங்களை காத்து நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க, இந்த வழிபாட்டில் நாங்கள் பங்கெடுக்க கர்த்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபையை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் கிருபையாய் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தி தாரும். சோர்ந்து போன, தோய்ந்து போன ஆண்டவரே உள்ளங்களை கர்த்தர் நீர் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். உடைய வார்த்தை தாமே எங்களை தேற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி வாசித்தாயிற்று. இன்றைய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்திலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரரை செடியின் கீழ் உட்கார்ந்து தன் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாவுக்கு பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ண என்றான். அவன் விழித்து பார்க்கும் போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தின் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தாரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 44 வரை. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னுடனே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னுடனே கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார்.
அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபையாரே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் பிதாவுக்கு நாம் தெரியப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளினுடைய சூழ்நிலையும் COVID-19 தீவிரத்தையும் நாம் இன்றைய நாள் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம், நமக்குள்ளாக சோர்வு ஒருவேளை ஏற்படலாம். எங்கு மரணம் சம்பவித்து விடுமோ என்று சொல்லி ஒருவேளை மரணத்தை குறித்ததான பயம் நம்மை கலங்கடிக்கலாம். எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி, எங்கள் குடும்பத்திற்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை என்று சொல்லி ஒருவேளை நாம் நம்மை நாமே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஒரே காரியம், நம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது, கர்த்தருடைய வார்த்தையில் நம்மை இணைத்துக் கொண்டு நம் அந்த வார்த்தையின் வழியாய் பலப்படுவது மாத்திரமே தான் இந்த காலத்தில் நமக்கு உகந்த பலனாய் இருக்கிறது. ஆகவே எதை குறித்தும் நாம் கலக்கம் அடையாதபடிக்கு கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்த கடவுள் நமக்கு கிருபை தருவாராக. வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில், தேவ மனிதர்களுடைய வாழ்வில் மனசோர்வுகளும் மரண பயங்களும் அவருடைய வாழ்வில் வந்ததுண்டு. உதாரணமாக இன்றைய நாளுக்கு நாம் வாசிக்கேட்ட முதலாவது வேத பகுதியில் நாம் பார்த்த அந்த 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். இதில் 4வது வசனத்தினுடைய பிற்பகுதியில், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி எலியா சொல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏன் அவர் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல வேண்டும்? காரணம், யெசபேலினுடைய ஆணை நேரடியாக இவருக்கே சொல்லிவிடுகின்றார். நாளை இந்நேரத்தில் அவருடைய தலை, எலியாவினுடைய தலை வாங்கப்படும் என்று சொல்லி அவருக்கு சொல்லப்படுகின்றது. ஏன் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, பாகால் தீர்க்கதரிசிகளை அவர் கொலை செய்ததின் நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியம் வருகிறது. ஏன் இந்த நிலை? ஆண்டவருக்காக அவர் வைராகியமாக நின்று வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்து அந்த கர்மேல் பர்வதத்தில் கர்த்தரே தேவன் என்று சொன்னவர். ஆனால் இன்றைக்கு அவருடைய வாழ்வில் பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மனசோர்வு அவரை ஆட்கொள்கிறது. காரணம், இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கண்ட அந்த ஆகாப் ராஜாவும் அந்த யெசபேலும் தன்னை மேன்மைப்படுத்துவார்கள், தனக்கு ஒரு வெற்றி விழா ஏற்பாடு செய்வார்கள், தன்னை அங்கீகரிப்பார்கள், தங்களுடைய வாழ்வின் தவறுகளை அவர்கள் திருத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி எலியா நினைத்திருந்தார். முற்றிலும் மாறாக அதற்கு கொலை செய்வது மாத்திரமே வந்தது. இன்னைக்கு நாமும் மனிதர்களிடத்தில் நமக்கான அங்கீகாரத்தை நாம் எதிர்பார்க்கின்ற பொழுது பல நேரங்களில் இப்படிப்பட்ட எதிர்வினையான காரியங்கள் நம்மை வரும் பொழுது நாம் சோர்ந்து போவது இயல்பான காரியம். இன்றைக்கு பார்க்கும் பொழுது எலியாவிற்கு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவ்வளவு வைராக்கியம் பாராட்டிய அந்த தேவ மனிதருடைய வாழ்விலும் உணர்ச்சிகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது. அவருடைய எதிர்காலத்தை குறித்து, ஆண்டவருடைய அழைப்பை குறித்து, தேவன் தன்னோடு கொண்டிருக்கின்ற திட்டத்தை குறித்ததான எல்லாவற்றையும் மறந்தவராக, காரணம் அவருக்குள் ஏற்பட்ட மரண பயமும் மன குழப்பமுமே இப்படிப்பட்ட காரியத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் பிரயாணமாக சென்று சூறை செடியின் கீழாக அவர் அமர்ந்திருந்து அவர் செய்கின்ற காரியத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். கிருபையுள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட மனக்குழப்பத்தின் பயத்தின் ஜெபத்தை கர்த்தர் பெரிதுபடுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை, கிருபையை இந்த நாளில் வெளிப்படுத்துகின்றார். எப்படி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தம்முடைய தூதனை அனுப்புகின்றார். யோசித்து பாருங்கள், சோர்ந்து போய் கிடக்கின்ற அந்த மனிதனை இன்றைக்கு நாமும் கூட சோர்ந்து போய் யாரும் நம்மை தேற்ற முடியாத இடத்தில், ஒருவேளை இந்த கோவிட்டின் நிமித்தமாக தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களினுடைய அங்கலாய்ப்பை அவர் அறிந்திருக்கின்றார். தூதனை அனுப்பி தூதனுடைய தொடுதலை எலியா உணர்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். தட்டி எழுப்பி அவருக்கு உணவை கொடுத்து அந்த அடையையும் தண்ணீரையும் அவருக்கு கொடுத்து
நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி உனக்கு எதிர்காலம் உண்டு என்கின்ற காரியத்தை அந்த நாளில் தம்முடைய தூதன் வழியாக கர்த்தர் தம்முடைய தாசனை பலப்படுத்துவதை பார்க்கின்றோம். அடுத்தது இரண்டாவது முறையும் அப்படிப்பட்ட காரியத்தையே செய்து அவரை பலப்படுத்துவதை பார்க்கிறோம். காரணம், முதலாவது தேவதூதன் தன்னை சந்தித்து தட்டி எழுப்புகின்ற பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், மனசோர்வில் இருந்தவருக்கு கர்த்தர் என்னையும் என்னுடைய ஊழியத்தையும் அவர் அங்கீகரித்தார், எனக்கென்று என்னுடைய வாழ்விதோடு முடியவில்லை, தொடர்கிறது என்கின்ற விசுவாசத்தோடு கூட அந்த மன உற்சாகத்தோடு தூதனுடைய செயலும், சரீரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் வந்து மனசோர்வோடு அவர் அந்த வனாந்தரத்தில் அந்த சூறை செடியின் கீழாக அவர் இருந்த பொழுது அவருடைய நிலை எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். நடந்த காரியம், அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாட்கள் அவர் தொடர்ந்து அவர் ஓரேப் என்று சொல்லக்கூடிய அந்த கர்த்தருடைய பர்வதம் வரைக்கும் அவர் நடந்து சென்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எதற்காக நடந்து சென்றார் என்று சொன்னால், அங்கு கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்டு தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்வதற்காக தனக்கென்று வைத்திருக்கின்ற ஓட்டத்தை தொடர்ந்து ஓடும்படிக்கு கர்த்தர் அவரை பலப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவுக்கள் அன்பான ஆப்புக்குடல் CAGM திருச்சபையின் விசுவாசிகளே, நாம் செய்ய வேண்டிய காரியம், என்னுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, அவருடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடி கூட கீழே விழுவதில்லை என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்ட பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவர் செய்கின்ற காரியம் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்பதை பார்க்கின்றோம். ஏன் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்த பொழுதும் மனிதகுமாரனாக மனுஷகுமாரனாக இந்த பூமியில் சஞ்சரித்தார். அவரும் நம்மை போல் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து செய்த காரியம் நமக்கு ஒரு முன்மாதிரியை அவர் விட்டு செல்லுகின்றார். ஜெபம் ஒன்றே நம்மை பலப்படுத்துகின்ற காரியமாய் இருக்கிறது. நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்மை அறியாமல் ஒரு கிரியை பரலோகத்திலிருந்து செயல்படுவதை கிறிஸ்துவனுடைய ஜெபத்தின் வழியாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தம்முடைய சீஷர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது, தூக்க மயக்கத்தில் அவர்கள் இருக்கின்ற பொழுது, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? காரணம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த நாளில் ஒரு எச்சரிப்பின் சத்தம் அவர்களுக்கு வருவதை பார்க்கிறோம். இந்த காலகட்டம் நாமும் விழித்திருந்து 1 மணி நேரமாவது நாம் ஜெபிக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாக இந்த நேரத்திலும் நாம் ஜெபிப்பது மிக மிக முக்கியமான நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு இந்த COVID-19 நிமித்தமாக இன்றைக்கு தங்களுக்கு அன்பானவர்களை இழந்திருக்கின்றார்கள். தங்களுக்கு அன்புக்குரியவர்களை இந்த நாள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களோடு கூட உறவாட முடியாமல் அவர்களுடைய நிலை எப்படி இருக்குமோ என்று சொல்லி பல கேள்விகளோடு குழப்பங்களோடு பயம் நிறைந்த நிலையில் நாம் இருக்கின்றவர்கள் உண்டு. இவர்களுக்காக நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை அப்படி பாதிக்கப்பட்டவர்களும் இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் இந்த காரியங்களை மாற்றுவார். தாவீது ராஜா சொல்லுகின்றார், சங்கீதம் 23வது சங்கீதத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி அந்த தாவீது ராஜா அவர் சொல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நமக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தி தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வதி தருவாராக. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தெய்வம் வானத்திலிருந்து அக்னியை இறப்பி அந்த மனிதரை கனப்படுத்தின கர்த்தர், அதே போல அவர் மனக்குழப்பத்தில் இருந்த பொழுதும்
அவருடைய குழப்பத்தை கர்த்தர் பெரிதாய் எண்ணாமல் அவரை பலப்படுத்தியதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மையும் அவர் பலப்படுத்தி நம்முடைய ஆத்துமாவில் உற்சாகத்தை கொடுத்து தம்முடைய தூதரை அனுப்பி நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எலியாவை பலப்படுத்தின கர்த்தர் மனுஷகுமாரனா இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொன்ன கிறிஸ்துவை பலப்படுத்தினவர் தம்முடைய தூதரை அனுப்பி சுவாமி, இந்த நாளில் யாரெல்லாம் மனசோர்வோடு பலவீனங்களோடு ஆண்டவரே சோர்ந்து கிடக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தங்களுடைய குடும்பத்தை பிரிந்து இருக்கின்ற குடும்பங்களில் உம்முடைய ஆறுதலின் கரம், தேறுதலின் கரம், தைரியப்படுத்தும் கரம் அவர்களை தாங்கி வழி நடத்தட்டும் சாமி. கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்நாள் வரையிலும் பாதுகாத்த தெய்வம், வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவரே எங்களை சுகம் பல ஜீவனை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும். உம்முடைய திரு சித்தத்திற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். விரைவில் சாமி இந்த COVID-19 சுவாமி மருந்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிடைக்க, ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே ஒரு சுகபலத்தோடு ஆண்டவரே சகஜ நிலையில் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்து தாரும். இதற்காக எடுக்கின்ற முயற்சிகளில் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.